ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. ரொம்பவும் டேஸ்டியான ஒரு ஹைதராபாத்தி ஸ்டைலில் தாங்க நம்ம ஸ்டஃப்டு கத்திரிக்காய் போட்டு செஞ்சுருக்கோம். இது கூடயே பார்த்தீங்கன்னா முட்டையும் சேர்த்துருக்குங்க. ஒரு நல்ல ஒரு சுவையான டிஷ்ஷுங்க. இது பசங்க பெரியவங்க எல்லாமே விருப்பமாக சாப்பிட முடியும். சப்பாத்தியோட அதே மாதிரி ரைஸோடையும் நல்லாவே இது போகுதுங்க. எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு வேணா ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு பார்க்கலாம். நான் மசாலா எடுத்திருந்தேன். இதில் வரமல்லி பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் இருக்கும். தேவைக்கேற்ற மாதிரி வரமிளகாவும் எடுத்துக்கிட்டேன். ஒரு 5லேருந்து 6. 1 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாமே நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு தான் தனியாக வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 15 இருக்கும். இதுக்கு வறுத்துக்கலாம். இது போடுக்குள்ள நல்லா உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்குங்க. வறுத்த வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், வறுத்த எள்ளு 1 டேபிள் ஸ்பூன். இது கொஞ்ச நேரத்துக்கு இப்போ வறுத்துக்கலாங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் டெசர்கேட்டட் கோகோனட் எடுத்துக்கிட்டேங்க. இது ரெடிமேடில் கிடைக்குது. இது இல்லாட்டாலும் நீங்கள் தேங்காய்க்கு துருவியை அது கூட வறுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூனு. இது நல்லாவே பொன்னூரெலாம் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இது எல்லாமே வறுத்து அரைச்சி போடக்குள்ள நல்லாவே இருக்குங்க. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம் இருக்கும். நீங்கள் 2 கூட போட முடியும். இதுக்கு நல்லாவே வதக்கிட்டேன். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். அதே பேனில் ஒரு 3 தக்காளி இருக்கும். இதுக்கு சாப் பண்ணிக்கிட்டேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே போடக்குள்ள உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த கிரேவி. இந்த மாதிரி இதுக்கும் நல்லா வதக்கியாச்சு. தனியாக எடுத்துக்கலாம். நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, இந்த வரமல்லி, மிளகாய், ஜீரகம் இது எல்லாமே பொடியாக ட்ரை பவுடராக ஃபஸ்ட்டில் செஞ்சுக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லாவே பொடிச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி பொடிச்சு போடக்குள்ள வேறு பொருளுங்க போட்டு அரைக்கக்குள்ள நல்லாவே அறுபடுங்க வெங்காயம் தக்காளியெல்லாம். இப்போ நான் வேறு ஒரு ஜாருக்கும் மாற்றிக்கிட்டேன். நம்ம வறுத்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, எள்ளு, தேங்காய் இது எல்லாமே நம்ம போட்டு நல்லாவே அரைச்சிக்கலாங்க. அது கூடயே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வதக்கின தக்காளியும் சேர்த்துக்கலாம். மீதி தக்காளி வச்சிடலாம். அப்புறமா நம்ம அரைக்கணுங்க தனியாக. இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி போட்டுக்கலாம். அதிகமாகவும் தண்ணி போட தேவையில்லை. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துங்க. ஒரு கெட்டியான சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா மைய இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இது தனியாக வச்சிடலாம். பாருங்கள், நம்ம மல்லி இந்த மிளகாயெல்லாம் ஃபர்ஸ்ட்டில் பொடிச்சிட்டு இதுக்கப்புறம் போட்டு அரைக்கக்குள்ளே நல்லாவே அறுபட்டுச்சு. அதுதான் சொன்னேங்க. இப்போ நம்ம வதக்கின வெங்காயத்துக்கும் அரைச்சிக்கணுங்க. இது கூடயே தக்காளியும் போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா தனியாக அரைச்சி மைய வச்சுக்கலாங்க. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும் குக்கிங் ஆயில் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே போட்டால் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. நான் கத்திரிக்காய் எடுத்திருந்தேன். ஒரு 1/4 கிலோ இருக்கும். இதுக்கு நான் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கிட்டேங்க. ப்ளஸ் ஆட்டம் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணல. ஒரு 1/4 பகுதிக்கு விட்டாச்சு கட் பண்ணாத. நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, இப்போ இந்த மசாலாவுக்கு இதில் வைக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். அது இதில் சேர்க்கலை. அது பார்த்துங்க. பாருங்கள், எவ்வளோ மசாலா உள்ளே போட முடியுதோ அந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதிகமாக போட முடியலாட்டா பரவாயில்ல. நம்ம எல்லா கத்திரிக்காயிலையும் வச்சு இப்போ ஸ்டஃப் பண்ணி முடிச்சிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். மீதியும் மசாலா இருக்குங்க. எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, 2லேருந்து 3 வரமிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இது போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த கத்திரிக்காய்க்கும் இதில் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கணுங்க கத்திரிக்காய்க்கு. பாருங்கள், ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வதக்கிட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு.
நம்ம வெங்காயம் தக்காளியை அரைச்சோம் இல்லைங்களா, இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு இதில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கலாங்க. நம்ம வதக்கி தான் வந்து அரைச்சி இருக்கிறோம் வெங்காயம் தக்காளிக்கு, அதனால அதிக நேரம் வந்து அது வதக்கணுன்ட்டு இல்லை. நான் வந்து பவுடர் மசாலா எடுத்திருந்தேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இது காரம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப மாதிரி வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள் வந்து காற்று ஏற்ப மாதிரி வந்து சேர்த்துங்க. இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து வதக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதுவுமே வந்து நல்லா வதங்கிடுச்சு மிளகாத்தூள். நம்ம அரைச்சி போட்டோம் இல்லைங்களா மசாலா, இப்போ அதில் மீதி இருந்ததும் வந்து போட்டுக்கலாங்க. நம்ம வெங்காய தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த ஜாருக்கு வந்து அலசி அந்த தண்ணியை வந்து இதில் போட்டுக்கிறேங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க, அதிகமாக வந்து தண்ணி போடாதீங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பிரியாணி, கத்திரிக்காய் வச்சே வந்து நான் ஒரு 4-5 ரெசிபி செஞ்சுருப்பேங்க. உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், தேவைன்னா வந்து பார்த்துங்க. பாருங்கள், நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வேக வைக்கணுங்க. கத்திரிக்காய் இன்னும் வெந்து வரல. நம்ம சிம்மில் வச்சு மூடி இதுக்கு வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு வந்து வேக வைக்கலாங்க. அப்போ நடுவுலையும் வந்து கிளறி கொடுக்கணுங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும் இதுக்கு நல்லா வந்து வேக வச்சுருந்தேன். நல்லா வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருக்கும், நான் வந்து எடுத்திருந்தேன். வெல்லமும் வந்து பொடிச்ச வெல்லம் வந்து ஒரு 1 டீஸ்பூன் இருக்கும் எடுத்திருந்தேன். இது ரெண்டுமே வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு நல்லாவே வந்து இதுக்கு மிக்ஸ் பண்ணி கெட்டியாக வந்து புளி கரைச்சலாக வந்து எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி வந்து நான் நல்லா கெட்டியாக புளி கரைச்சலாக வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த வெல்லமும் இது கூடயே வந்து சேர்ந்துருக்கு. நம்ம அதிகமாக தண்ணியாட்டம் வந்து செஞ்சிட்டோன்னா கிரேவியில் வந்து அதிகமாக தண்ணி வந்துடுங்க, அதுக்காக பார்த்துங்க. இந்த கத்திரிக்காய் வெந்ததும் நம்ம வந்து போடக்குள்ள அப்போ நல்லாவே இருக்குங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அந்த கத்திரிக்காய் வந்து வெந்து சரியாக வராது. இப்போ இந்த புளியினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வச்சு வேக விடலாங்க. மறுபடியும் ஒரு 4 முட்டை இருக்கும், நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி. அப்போ அந்த மசாலாலாம் நல்லாவே வந்து அதில் இறங்கிடும் ஒரு கீரல் கொடுத்த பிறகு. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து வேக விடலாங்க. மசாலா எல்லாமே வந்து நல்லாவே வந்து இதில் சேர்ந்துருக்குங்க முட்டையிலையும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம டிஷ் அவுட் பண்ணலாம். இது பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ வந்து அருமையாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியோட, தோசையோட, இட்லியோட, ஒயிட் ரைஸோடையும் வந்து சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்குங்க. இது வந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு மறக்காத வந்து காமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்து சாஃப்டாக வந்து அந்த கத்திரிக்காய் வெந்துச்சு. நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த மசாலா உள்ளே வந்து நல்லாவே வந்து ஃப்ளேவர் வந்து கொடுக்குங்க. நீங்கள் அந்த மசாலா வந்து உள்ளே வந்து போடக்குள்ள கொஞ்சம் சால்ட் வந்து சேர்த்து வந்து போடணுன்னா கூட போடுங்க, நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்ஜாய் யூர் ஃபுட்.